சென்னையில் ஆபரண தங்கம் சவரனுக்கு நேற்று 1,00,000 ரூபாயை தாண்டிய நிலையில் இன்று சற்று குறைந்துள்ளது. ஆபரண தங்கம் சவரன் 1,320 ரூபாய் குறைந்து 98,800 ரூபாய்க்கும், கிராமிற்கு 165 ரூபாய் குறைந்து 12,350 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. வெள்ளி விலையும் கிலோவுக்கு 4,000 ரூபாய் குறைந்து 2,11,000 ரூபாயாக விற்கப்படுகிறது. வெள்ளி 1 கிராம் 4 ரூபாய் குறைந்து 211 ரூபாயாக உள்ளது. புதுச்சேரி மாநிலத்தில் வாக்காளர் பட்டியலில் இருந்து 1,03,000 பெயர்கள் நீக்கப்பட்டிருப்பதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. அதேபோல் பட்டியலில் 9.18 லட்சம் பேர் இடம்பெற்றிருப்பதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி மாநிலத்தில் வரைவு வாக்காளர் பட்டியலை வெளியிட்டிருக்கும் தேர்தல் ஆணையம் SIRக்கு முன்பு மொத்தம் 10.21 லட்சம் பேர் இருந்ததாக குறிப்பிட்டுள்ளது. மாஹே, ஏனாம் உட்பட 25 சட்டமன்ற தொகுதிகளில் மட்டும் 85,531 பேரும், மொத்தமாக 1,03,000 பேரும் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டிருப்பதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. மேலும் வரைவு வாக்காளர் பட்டியலில் விடுபட்டவர்கள் ஜனவரி 15ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீண்ட நாட்களுக்கு பின் சென்னையின் பல்வேறு பகுதிகளில் மழை பொழிந்தது. புரசைவாக்கம், ஈக்காட்டு தாங்கல், அமைந்தகரை, எழும்பூர், அண்ணா சாலை உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்தது. இதேபோல சென்னை புறநகர் பகுதிகளான பூந்தமல்லி, ஆவடி, போரூர், திருவேற்காடு உள்ளிட்ட இடங்களில் 1 மணி நேரத்திற்கு மேலாக மழை பெய்தது. இதனால் குளிர்ச்சியான சூழல் நிலவுகிறது. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. டிட்வா புயலுக்கு பின்னர் தமிழகத்தில் மழை ஓய்ந்திருந்தது. இந்நிலையில் கிழக்கு திசை காற்றின் காரணமாக மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்த நிலையில் கடலூர், திருவாரூர், ராமநாதபுரம், சேலம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் மழை பெய்தது. ராமநாதபுரத்தில் பெய்த மழையால் மாணவர்கள் மழையில் நனைந்தபடியே பள்ளிக்கு சென்றனர். கடலூரில் மழைக்கு பின்னர் பனிப்பொழிவும் இருந்ததால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. தோப்புத்துறை, அகஸ்தியம்பள்ளி, ஆதனூர் உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மழையால் கடும் குளிர் நிலவியது. இதன் காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. கொடைக்கானலில் குறைந்தபட்ச வெப்பநிலை 7 டிகிரி செல்சியஸாக பதிவாகியுள்ளது. கொடைக்கானல் சுற்றுவட்டார பகுதிகளில் மழைக்கால வானிலை நிலவுகிறது. கடந்த சில நாட்களாகவே நகரின் பல்வேறு இடங்களில் பனிப்பொழிவு அதிகமாக உள்ளது. இதனால் குளிரின் தாக்கம் அதிகரித்திருப்பதால் இதமான காலநிலை நிலவுகிறது. சுற்றுலா பயணிகள் உற்சாகமாக படகு சவாரி செய்து மகிழ்கின்றனர். நீலகிரி மாவட்டம் உதகை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பனியின் தாக்கம் சற்றே குறைந்துள்ளது. இன்று காலை நிலவரப்படி தாவரவியல் பூங்காவில் குறைந்தபட்ச வெப்பநிலை 3 டிகிரி செல்சியஸாக பதிவாகியுள்ளது. இருப்பினும் காந்தல், தலைக்குந்தா, அவலாஞ்சி போன்ற புறநகர் பகுதிகளில் கடும் உறைபனி நிலவுகிறது. இதனால் வாகன இருக்கைகள் மற்றும் கார்கள் மீது பனி உறைந்து காணப்படுகிறது. தமிழகம் முழுவதும் வைரஸ் காய்ச்சலுக்கு பிந்தைய தொடர் இருமல் பாதிப்புக்கு உள்ளாவோர் எண்ணிக்கை அண்மை காலமாக அதிகரித்து வருகிறது. சளி மற்றும் காய்ச்சல் குணமடைந்த பிறகும் சில வாரங்களுக்கு இருமல் நீடிப்பதால் அதற்காக மருத்துவமனைகளை பலர் நாடி வருகின்றனர். தமிழகத்தில் மழைக்கு பிறகு பல மாவட்டங்களில் கடந்த சில நாட்களாக குளிர் நிலவுகிறது. இத்தகைய தட்பவெப்ப நிலை மாற்றம் காரணமாக இன்ஃபுளுன்சா மற்றும் சுவாச பாதை தொற்று அதிகரித்துள்ளது. அதன் தொடர்ச்சியாக வறட்டு இருமல் இருந்து வருகிறது. சென்னையில் உள்ள ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் கடந்த வாரம் காய்ச்சல், சளி, இருமல் போன்ற பாதிப்புகளால் சிகிச்சை பெறுபவர்களின் எண்ணிக்கை நாள் ஒன்றுக்கு 100ஆக அதிகரித்துள்ளதாக மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர்.
காய்ச்சலுக்கு பிறகு 8 வாரம் வரை வறட்டு இருமல் நீடித்து இருமலின் போது ரத்தம் வந்தால் மருத்துவர்களிடம் சிகிச்சை பெறுவது அவசியம் என பொது சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. காய்ச்சல் காரணமாக சுவாச பாதை தொற்றுக்குள்ளான பிறகு 3 முதல் 8 வாரங்கள் வரை தொடர் இருமல் இருப்பது இயல்பானது என்றும், தொற்று ஏற்படும் 100 நபர்களில் 10 முதல் 25 நபர்களுக்கு இத்தகைய பாதிப்பு இருப்பதாகவும் மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். சுவாச பாதையில் கிருமிகளால் ஏற்படும் அழற்சியே இதற்கு காரணம் என்றும், இதை தவிர மேற்புற சுவாச பாதையில் சைனஸ் பகுதிகளில் அழற்சி, நெஞ்சு எரிச்சல் ஏற்படுவது போன்றவற்றால் தொடர் இருமல் ஏற்படலாம் எனவும் கூறுகின்றனர். குளிர்காலத்தில் ஏற்படும் சளி, வறட்டு இருமலை தவிர்க்க தற்காப்பு நடவடிக்கைகளை கடைபிடிக்க மருத்துவர்கள் அறிவுறுத்துகின்றனர். வெதுவெதுப்பான தேநீர், சூப் போன்றவை பருகுவதும், எலுமிச்சை சாறில் தேன் கலந்து பருகுவதும் பலன் அளிக்கும் என மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். நோய் தொற்று பாதிப்புகளை தவிர்க்க முகக்கவசம் அணியவும், ஆழ்ந்த மூச்சு பயிற்சி மேற்கொள்ளலாம் என்றும் அறிவுறுத்துகின்றனர். எக்ஸ்ரே, சளி பரிசோதனை, இரத்த பரிசோதனை செய்து நிமோனியா அல்லது வேறு பாதிப்பு உள்ளதா என கண்டறிவது அவசியம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுவாச பாதையை விரிவடையச் செய்யும் மருந்துகள், இருமலை கட்டுப்படுத்தும் மருந்துகள் ஆகியவற்றை மருத்துவர்களின் பரிந்துரையின்படிதான் உட்கொள்ள வேண்டும் என மருத்துவர்கள் கூறுகின்றனர். நம்மளுடைய மூச்சு குழாயில் இருக்கிற அந்த சில் காற்று வந்து நம்மளுடைய உணவு குழாய், மூச்சு குழாய் ரெண்டுத்தையுமே வந்து சுருக்கம் ஏற்படுத்தும். அப்போ மெயினான பாதிப்புகள் பார்த்திங்கன்னா, இந்த ஆஸ்துமா பேஷண்ட்ஸுக்கு வந்து அதிகமான ட்ரிகர் ஆகிட்டே இருக்கும். ஸோ மூச்சு விடுறதுக்கு சிரமப்படுவாங்க. ரெண்டாவது பார்த்தோன்னா ஹார்ட் ஃபெயிலியர் பேஷண்ட்ஸ், ஹார்ட் மெடிசன்ஸ் எடுத்துகிட்டு இருக்கவங்க, இவங்க எல்லாருமே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். காரணம் வந்து எல்லாமே வந்து அந்த மூச்சு குழாய் வந்து ரொம்ப சுருக்கம் ஏற்படுறதுனால மூச்சு திணறல் அதிகமாகும். நம்மளுடைய காது, நம்மளுடைய மூக்கு, இந்த 2 தான் வந்து நம்மளுக்கு அந்த சில்னஸ் ஃபஸ்ட்டு போகிறது. ஸோ மாஸ்க் வேர் பண்ணுறது கண்டிப்பாக கட்டாயம். ரெண்டாவது பார்த்தோன்னா, வெளியில் வந்து பைக்கில் ட்ராவல் பண்ணுறாங்க, இல்லை பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறாங்க அப்படின்னா, காட்டன் பால்ஸ் எடுத்து நம்ம காதில் 2 காதுலையும் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த எக்ஸ்டர்னல் சோர்ஸ்லேருந்து குளிரை வந்து தவிர்க்க முடியும். திருப்பூர் மாவட்டம் பல்லடத்திற்கு அருகே உள்ள சின்ன காளிபாளையத்தில் மாநகராட்சி குப்பைகளை கொட்ட எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். குப்பை கொண்டு வந்த லாரிகளை வழிமறித்த மக்களை காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக தூக்கிச் சென்று கைது செய்தனர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு நிலவியது. கடந்த 1 மாதத்திற்கு மேலாக இந்த போராட்டம் நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. நெல்லை மாவட்டம் திசையன்விளை பகுதியில் கொக்கு, நாரைகள் உள்ளிட்ட பறவைகளின் வரத்து அதிகமாகியுள்ளது. நெல்லை மாவட்ட பகுதிகளில் கடந்த சில நாட்களாக பெய்த மழையின் காரணமாக நெற்பயிர் நடவு செய்வதற்கான பணிகள் துரிதமாக நடைபெற்று வருகின்றன. திசையன்விளை அருகே உள்ள கோட்டை கருங்குளம் பகுதியில் விவசாயிகள் உழும்போது மண்ணிலிருந்து வெளியே வரும் புழுக்கள், பூச்சிகளை உண்ண கொக்குகள், நாரைகள் உள்ளிட்ட பறவைகள் கூட்டம் கூட்டமாக வயல்வெளிகளில் இரை தேடி வருகின்றன. வயலில் 200க்கும் மேற்பட்ட கொக்குகள் ஒரே நேரத்தில் ஒன்று கூடி இருப்பது வாகன ஓட்டிகளையும் பறவைகள் ஆர்வலர்களையும் கவர்ந்து வருகிறது. புதுச்சேரி கடற்கரையில் விஜய் திவாஸ் தினம் அனுசரிக்கப்பட்டது. 1971ஆம் ஆண்டு நடைபெற்ற இந்தியா பாகிஸ்தான் போரில் பாகிஸ்தானுக்கு எதிரான வெற்றியின் அடையாளமாக ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் 16ஆம் தேதி விஜய் திவாஸ் தினமாக அனுசரிக்கப்படுகிறது. இதையொட்டி குபேர் கடற்கரையில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன், முதல்வர் ரங்கசாமி மற்றும் சபாநாயகர் செல்வம் உள்ளிட்டோர் போரில் இறந்த வீரர்களின் நினைவாக மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர். சென்னை திருவேற்காடு வேதபுரீஸ்வரர் கோவில், பள்ளிகள் மற்றும் குடியிருப்புகள் நிறைந்த பகுதியில் புதிதாக டாஸ்மாக் கடை அமைக்கப்படுவதாக வெளியான தகவல் காரணமாக அப்பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சிவன் கோயில் சாலையில் திடீரென்று சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. எதிர்ப்பை மீறி கடை திறந்தால் உடைப்போம் என்று பெண்கள் ஆவேசமாக எச்சரிக்கை விடுத்தனர். புதுக்கோட்டை மலர்ச்சந்தையில் மல்லிகை பூவின் விலை உயர்ந்துள்ளது. 1 கிலோ மல்லிகைப்பூ 3000 ரூபாய் முதல் 3500 ரூபாய் வரை விற்கப்படுகிறது. பனிப்பொழிவால் விளைச்சல் குறைந்துள்ளதால் விலை உயர்ந்துள்ளதாக வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். இதேபோல ஆண்டிப்பட்டி சந்தையிலும் மல்லிகைப்பூ 1 கிலோ 3000 ரூபாயாக உயர்ந்துள்ளது.
மார்கழி மாத பிறப்பு காரணமாக பூக்களின் தேவை அதிகரித்து விலை உயர்ந்துள்ளது. நெல்லை மாவட்டம் திருக்குறுங்குடி சுற்றுவட்டார பகுதிகளில் இலை அழுகல் நோயால் வாழை பயிர்கள் சேதமடைந்திருப்பதாக விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். திருக்குறுங்குடி, மாவடி, மலையடிப்புதூர் உள்ளிட்ட பகுதிகளில் 5 லட்சத்திற்கு மேலான வாழை சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் இலை கருகல் நோயால் மகசூல் பாதிக்கப்பட்டிருப்பதாக வேதனை தெரிவித்திருக்கும் விவசாயிகள் அரசு ஆய்வு செய்து உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். ராஜபாளையம் சுற்றுவட்டார பகுதிகளில் சேதமடைந்த மக்காச்சோள பயிர்களை புதிய தலைமுறை செய்தி எதிரொலியாக அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். 40 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள சுமார் 100 ஏக்கர் பரப்பிலான மக்காச்சோள பயிர்களை காட்டுப்பன்றிகள் தொடர்ந்து சேதப்படுத்தி வருகின்றன. இதுகுறித்து 2 நாட்களுக்கு முன்பு புதிய தலைமுறையில் செய்தி வெளியானது. இதனைத் தொடர்ந்து வேளாண் துறை அதிகாரிகள் காட்டுப்பன்றிகளால் சேதப்படுத்தப்பட்ட பயிர்களை ஆய்வு செய்து நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுப்பதாக விவசாயிகளிடம் உறுதியளித்தனர். ஆத்தூர் வங்கதேச முகாமில் தண்டனை காலம் முடிந்த நிலையில் 24 வங்கதேசத்தினர் சொந்த நாட்டிற்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். ஆவணங்கள் இன்றியும் போலியான ஆவணங்கள் தயாரித்தும் இந்தியாவில் 2024-25 ஆண்டுகளில் தங்கியிருந்தவர்கள் மீது சென்னை, திருப்பூர், சேலம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இவர்கள் சேலம் மாவட்டம் ஆத்தூர் வட்டாட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள வங்கதேச சிறப்பு முகாமில் தங்க வைக்கப்பட்டிருந்தனர். தண்டனை காலம் முடிந்த நிலையில் வங்கதேச தூதரகத்தின் மூலம் சொந்த நாட்டிற்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். நாகை மாவட்டம் வேதாரண்யத்திற்கு அருகே கடலில் படகு கவிழ்ந்து உயிருக்கு போராடிய 4 மீனவர்கள் பத்திரமாக மீட்கப்பட்டனர். கோடியக்கரை கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது படகுகள் கவிழ்ந்ததில் நாகையைச் சேர்ந்த 4 மீனவர்கள் கடலில் தத்தளித்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் அதிகாலையில் மீன்பிடிக்க கடலுக்கு சென்ற மீனவர்கள் அவர்களை படகுகள் மூலம் மீட்டு பத்திரமாக கரை சேர்த்தனர். கோவை மாவட்டம் கவுண்டம்பாளையத்திற்கு அருகே குழந்தைகளுடன் இருசக்கர வாகனத்தில் சென்ற பெண் மீது குதிரை மோதி விபத்து ஏற்பட்டது. வெள்ளக்கிணறு சாலையில் சத்யா என்ற பெண் தனது குழந்தைகளுடன் இருசக்கர வாகனத்தில் சென்றபோது சாலையில் தாறுமாறாக ஓடிய குதிரை மோதியது. இதில் அந்த பெண்ணுக்கு லேசான காயம் ஏற்பட்ட நிலையில் குழந்தைகள் காயமின்றி தப்பினர். இந்நிலையில் சாலையில் சுற்றித் திரியும் குதிரைகளை பிடித்து பாதுகாப்பான இடத்தில் அடைக்க பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வைகை அணையிலிருந்து பாசனத்திற்காக திறக்கப்படும் நீரின் அளவு வினாடிக்கு 3400 கன அடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. பெரியார் கால்வாய் வழியாக 1900 கன அடியும், வைகை ஆற்றின் வழியாக சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்டங்களுக்கு 1500 கன அடியும் திறக்கப்படுகிறது. இதனால் தேனி, மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை, ராமநாதபுரம் ஆகிய 5 மாவட்டங்களில் வைகை ஆற்றங்கரையோர மக்களுக்கும் பெரியார் கால்வாய் வழித்தடத்தில் உள்ள மக்களுக்கும் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மணிமுத்தாறு அணையிலிருந்து செல்லும் 80 அடி பாசன கால்வாயில் கொப்பரை சேட்டு பகுதியில் 2வது முறையாக கரை உடைப்பு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக கால்வாயில் திறக்கப்பட்டிருந்த 440 கன அடி நீர் முழுமையாக நிறுத்தப்பட்டிருப்பதால் நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்களில் 30,000 ஏக்கர் பிசான சாகுபடி பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளன. முறையான பராமரிப்பு இல்லாததே உடைப்பிற்கு காரணம் என்று விவசாயிகள் குற்றஞ்சாட்டியுள்ளனர். உடைப்பை உடனடியாக சரி செய்து நிரந்தர சீரமைப்பு பணிகளை மேற்கொள்ள அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். மார்கழி மாதம் தொடங்கியதை அடுத்து தமிழகம் முழுவதும் உள்ள கோயில்களில் அதிகாலை சிறப்பு வழிபாடுகள் விமர்சையாக நடைபெற்றன. பக்தர்கள் அதிகாலையிலேயே பனிப்பொழிவையும் பொருட்படுத்தாமல் எழுந்து அருகில் உள்ள ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டனர். திருப்பாவை, திருவெம்பாவை உள்ளிட்ட பாடல்களை பாடி சுவாமியை வழிபட்டனர்.
பெருமாள் கோயில்களிலும் மார்கழியின் முக்கிய வழிபாடான திருப்பள்ளி எழுச்சி சேவை நடைபெற்றது. பல இடங்களில் சிறுவர் சிறுமியர் மற்றும் பெண்கள் இணைந்து வீதிதோறும் பஜனைகள் நடத்தியபடி கோயில்களுக்கு சென்றனர். சிவாலயங்களில் அதிகாலையிலேயே நடை திறக்கப்பட்டு சிவபெருமானுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டன. மார்கழி மாத பிறப்பை ஒட்டி திருவண்ணாமலையில் மாணிக்க வாசகர் புறப்பாடு நடைபெற்றது. கிரிவல பாதையில் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளிய மாணிக்க வாசகரை சிவபக்தர்கள் சிவ வாத்தியங்கள் முழங்க ஆடிப்பாடி வரவேற்றனர். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் காய்கறி சந்தையில் தக்காளி வரத்து குறைவு மற்றும் தேவை அதிகரிப்பு காரணமாக அதன் விலை உயரத் தொடங்கியுள்ளது. கடந்த வாரம் 25 முதல் 30 ரூபாய் வரை விற்கப்பட்ட 1 கிலோ தக்காளி தற்போது சில்லறை விற்பனையில் 50 ரூபாய் முதல் 60 ரூபாய் வரை அதிகரித்துள்ளது. வெளி மாவட்டங்கள் மற்றும் பெங்களூரில் இருந்து வரும் தக்காளி வரத்து குறைந்ததாலும் இந்த விலை உயர்வு ஏற்பட்டிருப்பதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். ராமேஸ்வரம் பாம்பன் பாலத்திலிருந்து ஐயப்ப பக்தர்கள் தாங்கள் பயன்படுத்திய பழைய ஆடைகளை கடலில் வீசுவது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சபரிமலை சென்று திரும்பிய வடமாநில ஐயப்ப பக்தர்கள் ராமேஸ்வரத்தில் தரிசனத்திற்கு பிறகு பாம்பன் சாலை பாலத்தில் நின்று தாங்கள் பயன்படுத்திய பழைய கருப்பு வேட்டி மற்றும் துண்டுகளை கடலில் வீசியுள்ளனர். இதனால் நூற்றுக்கணக்கான துணிகள் கடலில் மிதந்தன. பக்தர்களின் இச்செயலால் தங்கள் மீன்பிடி தொழில் பாதிக்கப்படுவதாக மீனவர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். கடலில் வீசப்பட்ட துணிகள் படகின் நங்கூர கயிறுகளில் சிக்குவதாகவும் கூறுகின்றனர். கடல் மாசுபாட்டை தடுக்க பக்தர்கள் ஒத்துழைப்பு வழங்குமாறும் ராமேஸ்வரம் சுற்றுவட்டார மீனவர்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர். கோவை விமான நிலையத்தில் விமான சேவைகள் தற்போது இயல்பு நிலைக்கு திரும்பிவிட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். நேற்று ஷார்ஜா, சிங்கப்பூர் உட்பட 25 விமானங்கள் இயக்கப்பட்டன. இருப்பினும் பனிமூட்டம் காரணமாக கோவை டெல்லி வழித்தடத்தில் சேவை பாதிக்கப்பட்டது. காலை 9 மணிக்கு செல்ல வேண்டிய டெல்லி விமானம் 7 மணி நேரம் தாமதமாக புறப்பட்டது. மற்றொரு டெல்லி விமானம் ரத்து செய்யப்பட்டது. இந்நிலையில் குளிர்கால அட்டவணை அமலில் இருப்பதால் பயணிகள் புறப்படுவதற்கு முன்பு விமான நிலையத்தை தொடர்பு கொள்ள அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். திருச்செந்தூர் முருகன் கோவிலில் 3,81,00,000 ரூபாயை பக்தர்கள் காணிக்கையாக செலுத்தியுள்ளனர். கோயிலின் மாத உண்டியல் காணிக்கை என்னும் பணிகள் தக்கார் மற்றும் இணை ஆணையர் முன்னிலையில் நடைபெற்றது. இதில் 1139 கிராம் தங்கம், 18,052 கிராம் வெள்ளி மற்றும் 815 வெளிநாட்டு ரூபாய் நோட்டுகள் உண்டியலில் காணிக்கையாக செலுத்தப்பட்டிருந்தன. தனுஷ்கோடி அரிச்சல் முனையில் கடலுக்கு நடுவில் உள்ள மணல் திட்டுகளுக்கு சுற்றுலா பயணிகள் மற்றும் ஐயப்ப பக்தர்கள் தடையை மீறி இறங்கிச் செல்கின்றனர். அசம்பாவிதம் நடக்கும் முன்பு மணல் திட்டுகளுக்கு செல்வதை தடுக்க மாவட்ட காவல்துறை உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உள்ளூர் மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.